ஃபேக்ட் செக் தமிழ்நாடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம மனுஷ வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. வெற்றிகள், தோல்விகள், பின்னடைவுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நம்ம அதில் எப்படி இருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படி ஒரு கம்பேக் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் முகமது சிராஜை பற்றினது. இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி அவரும் பல விமர்சனங்களை சந்திச்சாரு. அந்த விமர்சனத்தின் காரணமாக தான் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கூட இடம்பெற முடியல. காரணம் என்னன்னா, அவரால் பழைய பந்துகளில் ஸ்விங் செய்ய முடியலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. இதை கேப்டன் ரோஹித் சர்மா வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். சிராஜ் ஒரு பவுலர் தான், இருந்தாலும் அவர் சரியாக ஸ்விங் பண்ணுறதில்ல, பழைய பந்துகளில் அவர் ஸ்விங் பண்ணுறது இல்லைங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார். இது அவருக்கு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. அதன் காரணமாக தான் அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அணியில் கூட இடம் பெறலை. ஆனாலும் அவர் தளர்ந்து விடாமல் உள்ளூர் போட்டிகளில் விளையாண்டு பக்காவாக தன்னை ட்ரெயின் பண்ணி தன்னை தயார்படுத்திட்டு இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் 5 மேட்ச்லையும் பங்கேற்று அதிகமான ஓவர் வீசி கடைசியாக இந்த 5வது டெஸ்ட் 5வது நாள் முக்கியமாக அந்த பழைய பந்துகளில் அவர் செஞ்ச ரிவர்ஸ் ஸ்விங் தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. மறுபடியும் தன்னை நிரூபிச்சு இந்த தேசத்துக்கு வேண்டி நிச்சயமாக என்னால் அர்ப்பணிப்புடன் விளையாட முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காரு. நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.